வந்துட்டுருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, சாமி பாதத்துலேருந்தே தீர்த்தம் நம்மளுக்கு வெளியே தான் சிறப்பு. அந்த தீர்த்தத்தை வந்து ஜனங்க நிறைய பேர் வந்து எடுத்து உள்ளுக்கு குளித்து நிறைய வியாதிகள் இது மாதிரிலாம் உள்ள சரியாகுதுன்னு சொல்லி காலகாலமாக இது தொன்று தொட்டு செஞ்சுட்டு வராங்க. இந்த முத்தத்திராயனை வழிபட்டு வராங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா, அமாவாசை அன்னைக்கு நிறைய கூட்டங்கள் சேரும். அன்னைக்கு சாமியினுடைய உற்சவமூர்த்தி வெளியே வரும். அது உற்சவமூர்த்தி இருக்கும். மற்ற அபிஷேக ஆராதனைகளெல்லாம் கூட்டம் பல பேர் க்யூவில் வர அளவுக்கு கூட்டங்கள் இருக்கும். இந்த கோயிலுடைய குளம் இருக்குது. இந்த குளத்தில் அதே மாதிரி அவங்க குளிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நோய்கள், அவங்களுக்கு செய்கிற வேண்டுதல்கள் நிறைவேறுன்னு சொல்லி ஒரு ஐதீகம். அதே மாதிரி இந்த கோயிலில் வேண்டுதல் குழந்தை இல்லாதவங்களுக்கு தொட்டில் கட்டுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மாங்கல்யம் அவங்க கட்டி அவங்க வேண்டுதல் வச்சாங்களோ அவங்க வேண்டுதல் நிறைவேறும். நிறைவேறதுக்கப்புறம் அந்த கோயிலே வந்து திருமணம் செஞ்சுக்கிறவங்க, இல்லை அந்த திருமணம் செய்து இந்த கோயில் வந்து சாமி கும்பிட்டு போகிறவங்க இது மாதிரி நிறையா இருக்காங்க. புகையை பற்றி